அண்மை செய்திகளை பார்த்து வருகிறோம். ஈரோடு மாவட்டத்தில் பெய்த கனமழையின் காரணமாக 4000த்திற்கும் மேற்பட்ட வாழை மரங்கள் முறிந்து விழுந்து சேதமடைந்திருக்கின்றன. இது தொடர்பான விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் மகேஷ். அவரிடம் பேசலாம். வணக்கம் மகேஷ். இது தொடர்பாக விவசாயிகள் முன்வைக்கக்கூடிய கோரிக்கை என்னவாக இருக்கிறது? வணக்கம். கோபிச்செட்டிப்பாளையம் நம்பியூர் சுற்றுவட்டார பகுதிகளில் கடந்த 2 தினங்களாக பல்வேறு பகுதிகளில் சூறாவளி காற்றுடன் கனமழை பெய்து வருகிறது. இந்நிலையில் நம்பியூர் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் நேற்று மாலை பலத்த சூறாவளி காற்றுடன் மழை பெய்தது. இதனால் எம்மாம்பூண்டி, குப்பிபாளையம், மொட்டனம், மேட்டுக்கடை, சாவக்காட்டுப்பாளையம், கொலவபாளையம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் நேந்திரன், கதலி, செவ்வாழை, பூவன் உள்ளிட்ட பல்வேறு ரகங்களில் வாழை சாகுபடி செய்திருந்ததில் நேற்று வீசிய சூறாவளி காற்றால் அறுவடைக்கு தயாராக இருந்த சுமார் 4000த்துக்கும் மேற்பட்ட வாழை மரங்கள் வாழைத்தார்களுடன் முறிந்து சேதமானது. இதனால் விவசாயிகள் மிகுந்த வேதனை அடைந்துள்ளனர். மேலும் அரசு உரிய நிவாரணம் வழங்க வேண்டியும் கோரிக்கை விடுத்துள்ளனர். இது குறித்து சம்பந்தப்பட்ட துறை ரீதியான அதிகாரிகள் நேரில் ஆய்வு செய்து வருகின்றனர். பலத்த சூறாவளி காற்றினால் முறிந்த வாழை மரங்கள் சம்பந்தமாக அப்பகுதியில் மிகுந்த சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. விவரங்களுக்கு நன்றி மகேஷ்.